நான் கட்டி வச்ச கோட்டை அப்படியே இருக்கையா? பரவாயில்லையா? சில ஊர்களில் கலைஞ்சிடும். நம்ம ஊர்ல கலையில அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணுங்க எடுத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். அது என்ன காத்தல்? மாப்பிள்ள, நீங்க சின்ன வயசு, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? காத்தல்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல். சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். நீங்க காத்தல்லாம் முழுத்தல்லாம்? நாங்க என்னைக்குமே வந்தமா பொழுக்குன்னு தள்ளமா போய்கிட்டே இருக்கணும். முழுத்தல் தான். எங்க தள்ளு, நீங்க தள்ளிட்டாலும் அப்படித்தான் இருக்கு. வாங்கலை செத்த குடிங்கல. வகுறு தட்டுது முண்டை. என் முண்டை வயிறு தட்டினா என்ன? என்ன வயிறு தட்டினதெல்லாம் நீ போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமாம், பாரு, கொஞ்சம் நாளில் தெரியும் கட்டுவா மசிய வந்த உடனே. என்னன்னா ஆடி மாதம் ஆடி 18ஆம் பெருக்குக்கு நான் மதுரை போயிருந்தேன். சரி. சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். சரவணா ஸ்டோரில் போனால் அங்கே 10 மாடி கட்டடம். கீழே முதல் மாடியிலேருந்து 10 மாடி வரைக்கும் தள்ளுபடிதான். அப்படியா? ஆமா. என்னென்ன ஆஃபர் போட்டிருந்தாங்க? ஃபுல்லாக காப்பர் தான். ஆஃபர். ஒன்று எடுத்தா ஒன்று இலவசம். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா அதே மாதிரி ஒரு கோடு ஓட்ட டவுசர் இலவசம். ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். அதே மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். சூப்பரியா. அதே மாதிரி இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம். ஆமாம், ஒரு கோரம்பாய் வாங்கினா ஒரு ஓலப்பாய் இலவசம். 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். அதே மாதிரி 2 டேமிரி வாங்கினேன்னு வை ஒரு கப்பாசி இலவசம். 2 டோலக்கு வாங்கினா ஒரு தபேலா இலவசம். இன்னும் 2028 என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்தா அந்த வீட்டில் கொழுந்தியா இலவசமாயிரும். கொழுந்தியா இல்ல, கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியாவும் இல்ல, மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனாரும் இல்ல, மாமனார் இல்லைன்னு வை புரோக்கர் இலவசம். புரோக்கர் இல்லையா? புரோக்கர் இல்லாட்ட வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். வீடு இல்ல, வீடு இல்லைன்னா நண்டு பொந்தில் விடு. அண்ணே சந்தன பூசணை மொட்டை அண்ணே உள்ளட்டி வந்து டீ கொடுண்ணே. அவங்களுக்கு கொடுத்துட்டு உள்ள 4-5 டீ கொண்டு வா. ஆமாம், டீயில் பால் ஊற்றுறியா தண்ணியை தான் ஊற்றுறாங்களான்னு தெரியலையே. ஒரிஜினல் பாலா? ஒட்டக பால். ஆமாம். ஒரு வள்ளிதரம் மட்டும் ஒரு அர்ஜென்டா போட்டு தருவீங்களா? நல்லா இருக்கா? நல்லா போச்சா? 2க்குமே ரசீது ஓடணும். அதுக்கும் போடுறோமா? 2க்குமே. ஆமாம். அதனால இந்த பிள்ளை வந்துச்சுல ரம்மு ரம்யாஸ்ரீ, அந்த பிள்ளை எடுத்தா நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கான். அந்த பிள்ளை தங்கச்சி எனக்கு இலவசம். என்ன எடுத்துச்சின்னு வைங்க. அந்த ஒரு பிள்ளை வச்சு 7 என்ன பண்றீங்க? வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு? 7 நாள். 7 நாளைக்கு ஒவ்வொரு ஆளாக போக வேண்டியதான். கெதி என்ன ஆகுறதுன்ட்டு அதோட அள்ளி வச்சு மூடிட்டு போக வேண்டியதான். அடி அவளே இவளே வந்து கடி. ரம்யா கொஞ்சம் கம்மியா. அடடா என்ன துணி, அடடா எப்படி இருக்கா பாருங்க. எங்க பூரா லலிதா ஜீவல்லர்ஸா இல்ல போத்தீஸா? ஓ முகரைக்கு இந்த மாதிரி பொண்ணாயா? ஓ முகரை பாரு, செருப்புட்ட முதிச்ச மணிப்பரசு மாதிரி இருக்கு. குரங்காட்டம் இருக்கு. ஓ வாய பாடுற பண்ணி சூத்து மாதிரி இருக்கிற. ஆனா எத்து மசையா இருக்குது அழகரு. காலையில உன்னையெல்லாம் பார்த்தா பேண்ட கிளவி எந்திரிக்க மாட்டேன். அதனால எங்க அப்பா உங்ககிட்ட வந்தாரா? இப்பதான் தெரியுது. நீங்களா தானே பாருங்க. நீ இருக்கையில அவர் எதுக்கு அங்க வர போறாரு? ஏமா அப்பா வந்து காட்டுக்கு போய் கண்ணுங்க எடுத்துமா காவல் பாக்குற விஷயத்த சொன்னாரு. அப்படி கேளு. சொல்லிட்டு போயிட்டாரா? சொல்லிட்டு போயிட்டாரு. யார்கிட்ட போனாரு? அம்மாட்ட போயிட்டாரு. வந்து சொல்ல தெரியல. வாரு அம்மாட்ட போயிருப்பாருமா, உங்ககிட்ட வருவாரு. அதனால இந்த இடத்துக்கு வந்த உடனே என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? என்னங்க எனக்கு ஒரு ஆசை. அந்த கப்பல்ல என்னை கூட்டிட்டு போறீங்களா? அந்த கப்பல்ல என்னை கூட்டிட்டு போறீங்களா? என் மனசுல எப்படி இருக்கு தெரியுமா? அந்த எத்தனையோ புதுசுகள் வந்தாலும் அந்த பழசுக்கு ஈடு இணை ஆகும். அந்த ஓட்டி வரை உறவிலே சொல்லுங்க வாத்தியார பூமாலையில் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் நின்றது
மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாண்டேன் என்றது. துளி இதழ்களில் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். சிந்தும் தேன் துளி இதழ்களில் ஓடும். சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். கருப்போ கடிதோ கவிதையை சுவையோ கரும்போ கவியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தார் விழுந்தாய் வழியில். விருந்தோ கொடுத்தார் விழுந்தாய் வழியில். மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாண்டேன் என்றது. மஞ்சள் மலர்களை தூவிய கோலம். மங்கள தீபத்தின் பொன்னொழி சாரல். மஞ்சள் மலர்களை தூவிய கோலம். மங்கள தீபத்தின் பொன்னொழி சாரல். இளமை அழகில் இயற்கை வடிவம். இளமை அழகில் இயற்கை வடிவம். இரவை பகலாய் அறியும் பருவம். இரவை பகலாய் அறியும் பருவம். மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாண்டேன் என்றது. உந்தல் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. இன்னும் வேண்டுமா என்றது. இன்னும் வேண்டுமா என்றது. கட்டிக்கொள்ளலாம் ஆடு குட்டிது காலையில வருவேன் அண்ணன். என்னை ஆட்டோவில் ஏற்ற வருவேன். ஆமா அதனால அதனால நம்ம தப்பா தவறா பேசக்கூடாது. பேத்தா இருக்கு அம்மா வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம அட்டை மாதிரி ஒட்டிக்கணும். ஒட்டிக்கணும். அம்மா இருக்கிற நேரம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உன் முகத்தை வெடி வச்ச நரி மாதிரி வச்சுக்க. எப்படி? இப்பவே அப்படித்தான் இருக்கு. யாச்சே? ஆ. என்னங்க வாத்தியாரே கிடைக்கலையா? இருக்கு என்கிட்ட இருக்கு. ஆகையினால இப்பதான் கொஞ்சம் பாதி உசுறு வந்திருக்கு அவருக்கு. ஆமா ஆகையினால அதனால அம்மா கூப்பிட்டு அப்பா நம்மள 4 செவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு. ஆமா. இப்பதான் காட்டுல திறந்துகிட்டு விட்டுருக்காரு. கல 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 கலன்னு. கலகலகலன்னு. எனக்கு முதல்ல போகையில பயமா இருந்துச்சு. முதல்ல போறமே ஆக உண்மையிலேமா முதல்ல போகையில பயமாத்தான் இருக்கு. அப்புறம் போய் பழகிட்டு வை. ஜாத்தாடி. அப்புறம் இசுதானா கும்பிட்டுருவேன். சே ஆனா நீங்க போயிருக்கீங்க நிறைய தடவை. என்னம்மா 30 வருஷத்துல நான் போகாதா? சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை, பல பல ரகங்களா பாத்திருக்கீங்க. ரகம் இல்ல மிருகம்மா. அதுதாங்க பல ரகம் ரக மிருகத்திலே சிங்கம் ஒரு விதமா இருக்கும். ஆமா. புலி ஒரு விதமா இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வரேன். ஓ இப்ப பார்த்த மிருகங்களை நான் பார்த்தா கூட பாடுவேன். அம்மா எப்படி இந்த பாடுறேன் பாருங்க. ஆமா சமுக்க அறவாடிய பிடிங்க 4:30. என்ன தவம் செய்தேனோ குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. சிங்கம் பன்றி கரடி தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு சிங்கம் பன்றி கரடி யானை புழுத்திருச்ச தண்டியில என்னையா பாட்டு பாடுற நீங்க? கருப்பாயிருந்தானே தானே இருக்க. ஆமா. எதுக்குமே பயப்பட மாட்டேன். நீங்க பாட்டா பாடுங்க. இந்த வந்துட்டாங்க எங்க அம்மா. அள்ளிக்கட்டு வாடா. அம்மா சின்ன சின்ன தேதி சொல்லி வந்ததொரு ஜாதி மலை.
கோடி காலம் வாழ வேண்டும். அண்ணே வணக்கம்ண்ணே. அன்பு சகோதரி மங்களமாக இருப்பாயம்மா. ரொம்ப சந்தோஷம். அழித்த காரணம் என்னண்ணே? அம்மா அப்பா நம்மளை காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. சரிங்கண்ணே. கண்ணுங்க எடுத்துமா காவல் பார்க்க சொல்லி. கண்ணுங்க எடுத்துமா காவலுக்கு போகணுமா? என்னண்ணே சொல்றீங்க? காவலுக்கு போக சொல்றீங்க? நமது சிவகங்கை மாவட்டம் தென்கரை பார் ஓனர் குட்டிஸ் நினைவாக சண்முகராஜா அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்பு நமது தம்பிகளுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கம் 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 வணக்கம். அப்பா வந்து காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும் அண்ணே. வந்தோடனே செஞ்சா நல்லா இருக்கும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவே இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடிப்பாடி வெளிச்சதால் அலுப்பு இருக்காது. அதுல ஆடி மண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. ஆடி மண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுன்னு வாங்க. எடுத்து பார்க்கும் பொழுது அருமையான இடமா இருக்கு, அருமையான கூட்டமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? ஐயோ அது கிழிச்சு போச்சு. சொல்லிட்டம்மா அதையாம கொண்டு வர்ற கொடுமையா? கொடுமையா? அதை கொடுத்துட்டு வாமா. இப்படி ஒரு நியூஸா அவர் கொடுத்து விட்டா உனக்கு அறிவு எங்கே போச்சு? கடவுளே வாத்தாயே. மறுபடியும் இடத்தை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? நல்ல மகிழ்ச்சியா இருக்குமா? அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆடணும் பாடணும் கொண்டாடும் போல் இருக்குமா? ஆக எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா பேசிக்கிட்டு நந்தவனத்துக்கு எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? வீடு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? என்ன ஆரம் சரி இருக்கட்டும். வந்தோடனே காவல் பத்த நல்லா இருக்காதுல, அதனால இந்த இடத்துல எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க. அன்னக்கிளியே சொன்னக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா? எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும். இருந்தாலும் மாரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். பரவ வந்துருச்சு ஒரே வரட்டுனே. சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். அன்னைக்கு நம்ம தான் புதுக்குளத்துக்கு வந்தோம். சரி இருக்கட்டும். இதெல்லாம் பாடி சந்தோஷமா வரட்டிடுவோமா? நாலாட்டு தாடி
ஆடிடுவோமா என்ன பண்றாங்க நாளாட்டம் இல்ல நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளவு ஆடுனாத்தான் காலையில நாடக அமைப்பாளர் அன்பண்ணன் VM அழகுராசாவிட்ட முழுசா வாங்க முடியும். அப்புறம் இல்லாட்டா தாளை கிழிச்சு கிழிச்சு தான் வேணாம் செல்லா காசா போயிடும். சரி பாடிடலாமா? அள்ளி ஆடலாமா? அள்ளி ஆடலாமா? கட்டுப்பாடு. சரி ஆடட்டும். ஆடலாம்ட்டாங்கப்பா. பறையில் அங்க ஆடி இருக்கோம் போட்டலில் வாங்கி இருக்கும் நாங்க போகாத ஊரும் இல்லை. என்ன ரோபம் அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. சரி நன்றி 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 கைதட்டி அன்புக்கு நன்றி. தாய்மார்கள்லாம் கைதட்டான எவ்வளவு ஆடி இருக்கு பாப்பா தைட்டுங்கத்த என்ன தொட்ட விஜில் வாங்கி வச்சுக்கிறேன் இல்லாட்ட கிழிஞ்சிடும். சரி இருந்தாலும் வரட்டிடலாமானே வரட்டுங்கம்மா.